ஓட்டு போடு, அது பாஜக மட்டும் ஓட்டு போடு, நீ மாற்றி ஓட்டு போட்டால் ஒன்று நான் திருடுவேன். வெறும் 1.5 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்த உங்கள் ஓட்டர் ஐடி ஏன் ஃபோன் நம்பருக்கு மாறிடுது. இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அது வந்து எப்படி இருக்கு? இப்போ ஒரு செக்யூராக இருக்காது. இப்போ அவன் மாட்டிக்கூடாதுன்னு அவன் செக்யூர் பண்ணிக்கிட்டான். இப்போ ஜாலியாக வெப்சைட்டுக்குள்ளே வா, ஃபோன் நம்பர் போடு, ஓட்டை திருடு. ஓட்டை திருடுறதுன்னு ஓட்டு மட்டும் இல்லை, உங்கள் அடையாளத்தையும் நான் திருடிட்டேன்ல. வாக்காளர்களெல்லாம் அப்போ பிரச்சனை பண்ணியிருக்கவே மாட்டாங்களா? போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டாங்களா? தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்க மாட்டாங்களா? அது வாக்க காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சும்மா சொல்லுங்களேன். உங்களோட முதலாளிகள் யாரு? இந்த வாக்கு திருடல். இந்த வாக்கு திருடல் கம்பெனி வச்சிருக்கிறது யாரு? பாஜக அரசு. 22 செப்டம்பர் 2025 வரை இந்த வெப்சைட்ல யார் வேணா வாக்கு திருட முடியும் தான் வச்சிருந்துருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க தேர்தல் கமிஷனுக்கு? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில துணைத் தலைவர் திரு அருண் பாஸ்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் ஓட்டு திருட்டு குறித்து நீங்கள் ஒரு லைவ் டெமோ பண்ணியிருந்தீங்க. அந்த லைவ் டெமோலேயே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிஞ்சிருந்தது. குறிப்பாக வந்து வாக்கு திருட்டு அப்படின்றது வந்து எப்படியெல்லாம் நடத்தப்படுது, குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் எவ்வளோ பலவீனமாக அதை வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. ஒருத்தரினுடைய ஓட்டர் ஐடியை அடையாளத்தை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பரை மாற்றி காமிச்சிருந்தீங்க. இது எப்படி அவ்வளோ எளிதாக, உண்மையாகவே அவ்வளோ பலவீனமாகத்தான் இருக்கா, இல்லை இப்போ சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தாங்க 23 செப்டம்பர் 2025. அதுக்கான அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸை எலெக்ஷன் கமிஷன் இன்னைய தேதி வரைக்கும் கொடுக்கல. ஆனால் மற்ற பேப்பர்கள், அதாவது நாங்கள் நேற்று லைவ் டெமோ பண்ணதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு முட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை தோல் இருக்கிறதுக்காக அந்த வீடியோ நேற்று போட்டோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை வந்து பார்த்துட்டு சரி இதை வச்சு முட்டு கொடுப்போம்னு சொல்லி செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எப்போ வந்து செக்யூர் பண்ணுறீங்க? எல்லா திருடுகளும் முடிச்சு 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சியும் பெற வச்சுட்டு இப்போ செக்யூர் பண்ணுறது நாடகம் யாரை காப்பாற்ற? வாக்கு திருடலை காப்பாற்ற தானே? ஈஸியை தன்னை காப்பாற்றிக்க தானே? இந்த ஆலன் சட்டமன்றம், இந்த ஆலன் சட்டமன்றத்தில் 2023 ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த எம்எல்ஏ, இப்போ இருக்க கரண்ட் எம்எல்ஏ வந்து 6018 ஃபேக் படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது, அதை விசாரிங்கன்றாங்க. விசாரிச்சிருக்காங்க. அதில் 24 படிவங்கள் தான் சரியானது. மீதி 5994 படிவங்கள் போலி அப்படின்ற தேர்தல் ஆணையமே அதை அஃபிஷியலாக சொல்லுது. அவங்களே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது எப்போ நடக்குது? 2023. இப்போ 2025 வந்துருச்சு. இந்த 2 வருஷமாக நீ ஏன் செக்யூர் பண்ணல? சரி, நீ கவனக்குறைவாக இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்ட. அதுக்கப்புறம் ஏன் செக்யூர் பண்ணல? அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க? அவங்க அந்த ஒரு சட்டமன்றம் தான் கண்டுபிடிச்சானுங்க, வேற எங்கேருந்தும் கம்ப்ளைண்ட் வரல. ஏதோ ஒரு புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் மற்றவன்லாம் நீ முட்டாள நினச்சிட்டு இருக்கிற, அதனால நான் இப்படியே விட்டுடுறேன், கதை ஓட்டையாகவே இருக்கட்டும், நான் அடைக்கலன்னு. நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அடைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பிரச்சனை இப்போ தானே வந்திருக்குது. தலைவர் ராகுல் காந்தி எப்போ வாக்கு திருட்டுன்ற பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரு? 65 லட்சம் பீகார்ல டெலீட் செய்யப்பட்ட போது. ஏன்னா பீகார்ல நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற பயம் பாஜக அரசுக்கு வந்துருச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? அதான் ஆல்ரெடி நான் உனக்கு கிரிமினல் இம்யூனிட்டி கொடுத்துறேன்ல, 2023 சட்டத்தை திருத்தி என்ன கொடுக்குற? உனக்கு எதிராக லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஒரு கிரிமினலோ சிவில் கம்ப்ளைண்ட்டோ உன் மேலே போட முடியாது, நாங்கள் இன்டர்னலாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லி நான் ஒரு சட்டத்தை இயக்கிட்டேன். அப்போ நீ என்ன பண்ணு? என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி 65 வாக்காளர்களை டெலீட் பண்ணுறாங்க. அப்போதான் தலைவர் ராகுல் காந்தி சுதாரிக்கிறார். அப்போ அதுக்கு எதிரான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது, இது வெறும் பீகார் இல்லை, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதோ
அங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு கான்ஸ்பிரசி பண்ணி பிஜேபி இந்த வாக்கு திருட்ட பண்ணியிருக்காங்க. அதுக்கான அடையாளமாக தான் மகாதேவபுரா சட்டமன்றம். அதுல 1,250,000 வாக்குகள் போலி வாக்காளர்கள். அது 5 வகையான வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்துறாரு. அது அம்பலப்படுத்தி 1.5 மாசம் ஆகுது. வாயே திறக்கல. ஃபேக் அலிகேஷன்ஸ் இல்ல அதுதான் சொல்ல வரல, குற்றத்தை சொல்றல, ஹவுஸ் ஹீரோல இவ்வளவு பேர் இருக்காங்கன்றல எடுத்து வந்து காமி, இவங்களா தான் ஹவுஸ் ஹீரோ, உன் கடமை தானே அது, நானா ப்ரூவ் பண்ணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்குது? நான் யார் மேல குற்றம் சுமத்திருக்கணும் அவன் தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டு அஃபிடேவிட் கொடு. நேற்று அஃபிடேவிட் கொடுக்க வேண்டியது இருக்குது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும், பொறுப்பா பதில் சொல்லணும். இல்ல இல்ல இந்த ஹவுஸ் ஹீரோ இது ஏபிசிடி, சரி ஹவுஸ் ஹீரோ நீ சொல்லிட்ட, ABCDFEGH HHHHH ஒரே போட்டோ கொண்ட நபர் 4 பூத்ல இருக்காரு. இதெல்லாம் நாங்க சொல்றோம்ல, எதுவுமே சொல்ல. ராகுல் காந்தி பேசுவது முழுவதும் ஆதாரமற்றது அப்படின்றாரு. சரி தலைவர் ராகுல் காந்தி அடுத்ததா ஒன்று சொல்றாரு. சரி நீ இதெல்லாம் சொல்ற, எனக்கு ஒரு மெஷின் ரீடபிள்ல கொடு, மெஷின் ரீடபிள்ல கொடு அப்படின்றாரு. எதை? பூத் வைஸ் டேட்டாவை போட்டோவோட கொடுன்னு கேட்குறாரு. எக்ஸல்ல போட்டோட கொடுக்க வேண்டியது தானே, வேலை முடிஞ்சிருக்கும்ல. ஆல்ரெடி நீ பப்ளிக்காக எல்லா டீட்டெயிலும் இருக்கு, என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ கொடுக்க போற? சரி இல்லை இல்லை பெண்கள் பாதுகாப்பு, ஃபோட்டோலாம் கொடுத்தானா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற. சரி ரைட்டு, அவ்வளோ நல்லவன் நீ, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி. தனி மனித சுதந்திரம் முக்கியம். அதாவது அதான் சொல்ல வரேன், அதில் நான் அடுத்து வரேன் சரிங்களா. தனி மனித சுதந்திரம் சொல்கிறீங்க சரிங்களா. என்ன தனி மனித சுதந்திரம்? ஃபோட்டோ கொடுக்கறதால தனி மனித சுதந்திரம் பாதிக்க போதா? நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் போனோன்னா உங்கள் ஃபோட்டோ என் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவுமே அதில் இருக்குது. சரி பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது, இது வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அரசு வந்து கொடுத்த டேட்டாவை கொடுக்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி ஃபோட்டோவும் எடு, இருக்கிற டேட்டாவை எக்ஸலில் கூட, ஃபோட்டோ வேணாம். சரி நீ சொல்கிற நான் ஒத்துக்கிறேன், தனி மனித சுதந்திரம், அதை யூஸ் பண்ணி ஃபேக்காக வேறு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஓட்டர் ஐடி க்ரியேட் பண்ணலாம், நான் இதை எல்லா டீட்டெயிலும் வச்சு பண்ணலாம். விட்டுரு, இருக்கிற டேட்டாவை நீ எக்ஸலில் கொடுத்துருப்போ, நான் ஃபில்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் ஒரு திருட்டு வேலையை கண்டுபிடிச்சிருவேனே. நீ ஒரு திருத்தனம் பண்ணனா நீ எக்ஸலில் கொடுத்தனா 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேனே, அதான் நம்ம பயமே. யாரோ ஒரு தனிநபர், இப்போ வந்து நீங்க அலந்த் கான்ஸ்டுவன்சி எக்ஸாம்பிளா சொல்றீங்க, அலந்த் கான்ஸ்டுவன்சில ஒரு 12 வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க ஒரு ஐடியை பயன்படுத்தி அப்படின்ற குற்றச்சாட்டு ராகுல் காந்தி முன் வச்சாரு. இப்போ யாரோ ஒரு நபர், இப்போ கோதாபாய்ன்ற ஒரு நபர் வந்து அதை பயன்படுத்துறான்னு வச்சுக்கோங்க, அந்த கோதாபாயை குற்றம் சாட்டுறதுக்கு பதிலா எலெக்ஷன் கமிஷன் ஏன் குற்றம் சாட்டணும்? அதாவது கோதாபாய்க்கு அது தெரியாதுன்றதான குற்றமே. கோதாபாய் நான் தான் டெலீட் பண்ணேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்க தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்றாங்களே, ஐயா நான் டெலீட்டே பண்ணல, அப்படி ஒன்று பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. சரி இன்னொன்னு சொல்றாங்க, கோதாபாய் வந்து யூஸ் பண்ண நம்பர், அவங்க ஒரு வயசானவங்க கர்நாடகாவில் இருக்காங்க, அவங்க போய் வெளி மாநிலத்தில் நம்பரை வாங்கிட்டு வந்து அந்த நம்பரை போட்டு ஓடிபி பண்ணி டெலீட் பண்றாங்களா? என்ன சொல்றாரு, ஒரு 12 நம்பர் இது கர்நாடகாவை சேர்ந்ததே அல்ல அப்படின்றாரு. சரிதானே? அப்புறம் வெளி மாநிலத்தில் இருக்கிறவரு ஏன் இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் டெலீட் பண்ணணும்? அதாவது இது ஒரு அசைன் டாஸ்க், இது அவுட் சோர்சிங் தானே. பாஜக அவுட் சோர்சிங் கட்சி தானே எப்பவுமே, அவங்க ஒரு வேலையை எப்பவுமே பண்ண மாட்டாங்களே. அவங்க பாஜக எந்த ஒரு விதத்துலையுமே டைரக்டா வந்து ஒரு கலவரத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு அமைப்புகள் வச்சிருக்காங்க அதுக்குன்ட்டு, அந்த அமைப்புகளை நீ ஆரம்பி, நான் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சென்ட்ரலைஸ் கிரிமினல் ஆப்ரேஷன் சொல்றாரு, உட்காந்து ஒரு டீமாக செயல்படுறாங்கன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஆலந்து கான்ஸ்டியூன்சி நம்ம ஜெயிக்கணும், அப்போ இதில் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு இந்தந்த பூத்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, டார்கெட்டிங் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு பூத்ஸ். 2018 காங்கிரஸ் எங்கெல்லாம் அதிகமாக வாக்குகள் பெற்றாங்களோ அந்த பூத்துக்களை டார்கெட் பண்ணி ஓட்டுகளை டெலீட் செய்ய முயற்சித்திருக்காங்கன்றார். அப்போ அதுக்கு எடுத்துட்டாங்க, இதில் இருக்கிறது எல்லாமே காங்கிரஸ் ஓட்டு, இந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, உங்களோட வேலை டெலிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மட்டும்தான்ட்டு. இதுக்கு போய் டெலீட் பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டா டெலீட் ஆகிடாது, ஆனால் அந்த டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுமல்ல, அதுக்கு வந்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை அந்த சட்டமன்றத்தில் இருக்க ஒரு வாக்காளரை வச்சு தான் அந்த சட்டமன்றத்தில் இருக்க இன்னொரு ஓட்டுக்கான டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். ஓகே.
இப்போ விஷயம் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இப்போ முதல்ல கேட்ட விஷயம் என்னது, இது பலவீனமாக இருக்கா இல்லையான்னு ஒரு கேட்டீங்க. இசிஐ வெப்சைட்டு எப்போத்துலேருந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு ஒரு வைக்கிறீங்க. 2015 இது பலவீனமாக தான் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்ல அதற்கு முன்னாடி வெப்சைட் இருந்ததே இல்லையா? அதற்கு முன்னாடி வெப்சைட் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இசிஐக்கு வெப்சைட்லாம் இருந்தது. ஆனால் ஆன்லைனில் படிவங்களை சப்மிட் பண்ண முடியாது. ஆன்லைனில் படிவங்களை டவுன்லோட் செய்ய முடியும். நம்ம ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி மேனுவலாக போய் ஓகே பிஎல்ஓ கிட்ட கொடுக்கணும், இல்லை இஆர்ஓ கிட்ட கொடுக்கணும். ஓகே ஆல்ரைட் ஓகே ஓகேங்களா? ஆனால் 2015 ஆட்சிக்கு வந்துட்டாரு. 2014க்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி இதுக்கு மேலே ஆட்சி நம்ம விட்டு போகக்கூடாதுன்னு பாஜக ஒரு முடிவை திட்டத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்க எந்த அலைக்கும் போகக்கூடாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி முக்கியம். தொலைநோக்கு பார்வையோட இருக்கவங்க. சரிங்களா? அந்த தொலைநோக்கு பார்வையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. வாக்கு. இந்த வாக்கு இருந்தால் தானே இது பிரச்சனை. காங்கிரஸுக்கு ஒரு வாக்கை மட்டுமே டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் உருவாக்குவோன்னு ஒரு டெமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக முதல் முறையாக 2015 என்விஎஸ்பி போர்ட்டல், நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீசஸ் போர்ட்டல், பாஜக ஆட்சியில் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துது. அதில் ஓட்டர் அடிஷன், ஓட்டர் கரெக்ஷன், இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண முடியுன்றத கொண்டு வருது. 2018 நம்ம ஓபி ராவத், முன்னாள் தேர்தல் ஆணையர், இப்போ கூட இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து கடந்த போய் ப்ரெஸ் மீட்டில் வந்து தலைவர் வந்து ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணாங்க, சூரியகாந்த் ஐடென்டிட்டியை ஒரு வாக்காளர் அடையாளத்தை திருடினாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் ஒரு ரொம்ப அறிவு சார்ந்த பிரில்லியண்ட்டான பதிலை சொன்னார். அந்த பதிலை கேட்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து புல்லரிச்சு போச்சு. இந்த ஓடிபிக்கள், அதாவது இன்னொரு வாக்காளரத்தோட ஒரு ஃபோன் நம்பரை ஒரு வாக்காளர் இணைச்சிருப்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பரை உங்கள் வாக்காளர் ஐடியாட்டியோட இணைச்சிருக்கீங்களா இல்லையா? இணைச்சிருப்பீங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பா இணைச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ முன்னாடி வாங்கியிருக்கும் போது இணைச்சிருப்பீங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஓடிபி எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. கேள்வி. ஃபோனை க்ளோன் பண்ணியிருக்கலாம், சிம்மை டூப்ளிகேட் பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன ஜேம்ஸ் பாண்ட் மூவியா பார்த்துட்டு இருக்கிறோம்? அரசாங்கம் வந்து ஆதாரத்தை வந்து ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினாங்களே தவிர எலெக்ஷன் ஓட்டர் ஐடிக்கு சொல்லவே இல்லையே. சொன்னா எப்படி திருட முடியும்? பண்ணிருக்கலாம்ல. ஓட்டர் ஐடியை ஃபோன் நம்பரோட ரொம்ப எளிதா வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க ஓட்டர் ஐடி வாங்குவீங்கல்ல, வாங்கும் போது உங்க ஓட்டர் ஐடி இப்போ சமீபத்தில் ஒரு கடந்த 5 வருஷமாலாம் மேண்டேட்டரியாக ஃபோன் நம்பர் கொடுத்து தான் ஓட்டர் ஐடி வாங்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் மேண்டேட்டரி வாங்குறீங்க, அதோட முடிஞ்சிருச்சு கதை. அதுக்கப்புறம் நம்ம என்னைக்காச்சும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கோ அந்த ஓட்டர் ஐடியே யூஸ் பண்ணியிருக்கோமா? அப்போ அவங்களுக்கு தெரியல பலவீனம். மக்கள் ஓட்டர் ஐடி பற்றிலாம் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு தேவை அப்படி கண்டுக்காமல் இருக்கிறது தான். மக்கள்கிட்ட இருந்து என்ன வேணும் அவங்களுக்கு? ஓட்டு போடு, பாஜக மட்டும் ஓட்டு போடு, நீ மாற்றி ஓட்டு போட்டால் ஒன்று நான் திருடுவேன். இப்போ பலவீனத்துக்கு வருவோம். அதாவது இந்த பலவீனம் சொல்கிறோம், நம்ம இந்த பலவீனம் சொல்கிறோம். பலவீனம்ன்றது என்ன பலவீனம்? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பரை ஆல்ரெடி உங்கள் ஓட்டர் ஐடியோ லிங்க் பண்ணிட்டீங்க. இப்போ நான் அதை மாற்ற முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஓடிபி வரும்ல, எனக்கு தானே ஓடிபி வரும். ஓடிபி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு ஹேண்ட் புக் இருக்கும்ல, ஃபேஸ்புக்கில் போகிறோம், ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் போகும்போது லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணும்போது புதுசாக உங்கள் லாகினை இன்னொருத்த பண்ணுறா வேறு டிவைஸில் இருந்துன்னா, இந்த டிவைஸ்லேருந்து இது லாகின் ஆகுது, இது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற டிவைஸ்லேருந்து ஒரு அக்செப்டன்ஸ் கொடுன்னு தானே சொல்கிறோம். ஒரு ஃபேஸ்புக், சாதா ஃபேஸ்புக், சரிங்களா? அதை விட ஃபேஸ்புக்லையாச்சும் லாபம் வருதுன்னு சொல்லலாம் பேசிக்காக, அதனால அவன் இதெல்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோ. ஆனால் அதை விட அதிகமாக செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணுற வெப்சைட் எது? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட். அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? டேய், இன்னொருத்தவன் நம்பரை சேஞ்ச் பண்ண வரான், இது நீ தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன்னோட பழைய நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுக்குற, அதை கொடுன்னு சொல்லணும். இப்போ பழைய நம்பர் இல்லைன்றனா நீ போய் அப்போ லோக்கல் எழுதி கொடு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் என்டர்டைன். இது வந்து ஒரு உரிமை, இது ஜனநாயக உரிமை. நம்ம உரிமை மீறப்படுறதுல இப்படி பண்ணுறதால என்ன சொல்கிறோம்? நீங்கள் சரி உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோ, அதனால நான் வேறு நம்பர் மாற்றுறேன்னா நீ எதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ரூவல் கொடுக்குற? மேனுவலில் போய் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி தானே பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போது உங்கள் ஃபோன் நம்பரை மாற்றணும்,
உங்கள் ஓட்டர் ஐடியை நான் சும்மா போட்டு நெட்லேருந்து எடுத்து மாற்றணும்னா யாரோட அனுமதியும் தேவையில்லை. என் ஃபோன் நம்பரை போட்டு எனக்கே ஓடிபி வந்து, அதாவது எப்படின்னா இருக்கிறதுலே ஒரு சிரிப்பான விஷயம், ஏன் உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் நெட்லேருந்து உங்கள் ஓட்டர் ஐடி எடுக்கிறேன், என் ஃபோன் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஏதோ ஒரு வேற ஒருத்தர் சிம் கார்டுலேருந்து அந்த ஃபோன் நம்பரை வாங்குறேன், அந்த ஃபோன் நம்பரை போடுறேன், ஓடிபி கொடுக்குறேன். வெறும் 1.5 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்த உங்கள் ஓட்டர் ஐடி என் ஃபோன் நம்பருக்கு மாறிடுது. அது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் இல்லை, ஓடிபி இல்லை, உங்களுக்கு மாறிச்சான்ற தகவலும் இல்லை, வெரிஃபிகேஷன் இல்லை. இல்லை இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அது வந்து எப்படி இருக்கு? இப்போ ஒரு செக்யூராக இருக்காது. இப்போ அவன் மாட்டிக்கூடாதுன்னு அவன் செக்யூர் பண்ணிக்கிட்டான். தலைவர் ராகுல் காந்தி 7 நாள் கெடு கொடுத்துருக்காரு. 18ஆம் தேதி என்ன சொன்னார்? ECI has only 7 days deadline to submit whatever Karnataka CID has. 25ஆம் தேதி இன்னைக்கு அந்த 7வது டெட்லைன் முடியுது. அப்போ அவசரமா இந்த 7 நாளுக்குள்ள இதை மாத்திருக்கான். எதுக்கு? இந்த 7 நாளுக்கு அப்புறம் இந்த வெப்சைட் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு தலைவர் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரா? மக்கள்கிட்ட ஓப்பன் புக்கா காமிச்சிட்டா? நீங்க சொல்லிட்டீங்களே. ஆனா நான் வந்து தலைவர் ராகுல் காந்தி வழிகாட்டுதல் படி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் வந்து சொல்லணுன்ற இன்டென்ஷனில் நாங்கள் சொல்லலை. 22ஆம் தேதி இல்லை, டெய்லி டெமோ எடுத்தோம். ஒரு சேஃப்டிக்கு டெய்லி டெமோ எடுத்தோம். ஏன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், தலைவர் ராகுல் காந்தி யூத் ஆஃப் தி கண்ட்ரி ஷுட் ட்ரை இட்டுன்னாரு. நாங்கள் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது இதுதானா வாக்கு திருட்டு, நாங்கள் என்னமோ சாஃப்ட்வேர்லாம் இருக்கோம், ரொம்ப கடினமாக நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி, ஏதாவது நம்ம கட்சியில் இருக்கோம், நம்ம இதை ட்ரை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு பார்க்குறோம். பார்த்தா இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா ஜாலியாக வெப்சைட்டுக்குள்ளே வா, ஃபோன் நம்பர் போடு, ஓட்டை திருடு. ஓட்டை திருடுறதுன்னு ஓட்டு மட்டும் இல்லை, உங்கள் அடையாளத்தையும் நான் திருடிட்டேன்ல, இதை ஃபோன் நம்பர் மட்டும் வரல, அந்த ஃபோன் நம்பரில் இந்த ஓடிபி போட்டால் உங்கள் ஓட்டர் ஐடி ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். என்னால் அந்த கார்டை வச்சு நான் வெறும் வாக்கு திருட்டு மட்டுமா பண்ண முடியும், என்ன மிஸ்யூஸ் வேணால் பண்ணலாம். அப்போது எலெக்ஷன் கமிஷன் மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சிட்டு இருக்குது. மக்கள் எலெக்ஷன் கமிஷன் நம்பிட்டு இருந்தாங்க. அது ஒரு எப்படி சொல்றது, அவங்க ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. நீங்க நம்புனீங்களா? நானும் நம்பினேன். சரிங்களா? ஆனா அதை குழி தோண்டி புதைச்சிருச்சு, ஒரு பச்சை துரோகம் பண்ணிருச்சு மக்களுக்கு. இதை தான் தலைவர் ராகுல் காந்தி இந்த 7 நாளுக்குள்ள நீ கூடு, நான் உன்னை வெளிச்ச போட்டு. அந்த பலவீனமான வெப்சைட்டை ஏன் பிஜேபி மட்டும் பயன்படுத்தணும்? காங்கிரஸும் பயன்படுத்திருக்கலாம், திமுகவும் பயன்படுத்திருக்கலாம். அனுராக் தாக்கூர் கூட ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, கொளத்தூர் கான்ஸ்டுவன்சில சிஎம்மோட கான்ஸ்டுவன்சில கூட தான் வந்து வாக்கு திருட்டு நடந்திருக்கு, ஆராசா தொகுதியில வாக்கு திருட்டு நடந்திருக்கு, ஃபேக் என்ட்ரி நடந்திருக்கு, எல்லாம் அவங்களும் சொல்றாங்கல்ல. கம்ப்ளைண்ட் கொடு. நீ என்ன சொல்ற? ஃபேக்கா நடந்தா நீ ஏன் சுப்ரீம் கோர்ட் போக மாட்ற அப்படின்ற. அதே அனுராக் தாக்கூர் தானே கேட்குறா, அப்படி ராகுல் காந்தி ஏன் நீதிமன்றத்துக்கு செல்ல மாட்டுறாங்க, மக்கள் மன்றத்துக்கு செல்றாங்கன்ற. நீ எதுக்கு மக்கள் மன்றத்திட்ட சொல்லிட்டு இருக்க? போய் நீதிமன்றத்தை சொல்லு, சிஎம் தொகுதியில் எப்படி இருக்குது, ஆராசா தொகுதியில் இருக்குதுன்னு கேஸை ஃபைல் பண்ணு. அவன் என்ன கேட்பான்? அவங்களாப்பா போட்டணும் முக்கியம் பொறுப்பு, தேர்தல் ஆணையம் என்ன கீழ்ச்சிட்டு இருந்துச்சு தானே கேட்பாங்க. இவன் யாருக்கு இந்த கேள்வி கேட்கணும்? தேர்தல் ஆணையமே நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவங்க ஃபேக்கோ போற வரைக்கும்? அப்ப இவங்களே ஒத்துக்கிறாங்களே. இப்போ இந்த ஆடிங் ப்ராசஸ்க்கும் டெலிஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு வெரிஃபை ஒன்று இருக்கணும்ல, ஒரு செக்மேட் அங்கே இருக்கணும்ல. அதுதான் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை. இதிலே கொடுமை டெலிஷன் ப்ராசஸுக்கு வர. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை காங்கிரஸ் பண்ணியிருக்கலாம், சமாஜ்வாதி பார்ட்டி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா திமுக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? சரி, தேர்தல் ஆணையத்துக்கு இந்த லீகல் ஆக்ஷன் எடுக்க மாட்டோன்ற சலுகையை கொடுத்தது பாஜக அரசா சுப்ரீம் கோர்ட்டா? பாஜக அரசு தான். அப்ப அது யாருக்கு விசுவாசமா இருக்கும்? யாருக்கு முறைப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு யார் சலுகை கொடுக்கணும்? அவங்க இண்டிபெண்டா இயங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்ல. யார் இண்டிபெண்டா இயங்கணும்ட்டு? தேர்தல் கமிஷன் ஒரு இண்டிபெண்டா இயங்கணும். அவங்க ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் பாடி தானே, அவங்க கான்ஸ்டிடியூஷனல் பாடினால இண்டிபெண்டன்ட் பாடி தானே. அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. யார் கேள்வி கேட்க முடியும்? சுப்ரீம் கோர்ட். நீதிமன்றங்கள் தான் தேர்தல் ஆணையத்திடம் கேள்விகள் கேட்க முடியும்.
ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்விகள் கேட்க இயலாது. அதையும் கேட்கணும்னாலுமே நீதிமன்றம் வாயிலாக தான் கேட்கணும். அப்போ இந்த சலுகைகள் கொடுக்கும்போது நீதிமன்றமும் அமைதியா இருக்குது. மக்கள் மன்றத்துக்கு இதை பத்தி கவலை இல்லை. உண்மை அதுதான். மக்கள் மன்றத்துக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாராவது தவறு பண்ணா, ஃபோர்ஜரி பண்ணா கூட சுப்ரீம் கோர்ட்டோ நீதிபதியோ நீதிமன்றங்களோ கேள்வி கேட்கக்கூடாது. அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டை விடுங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கக்கூடாது. என்ன சொல்றாங்க? நோ லீகல் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் த எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இன்னால் இல்லை, முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் சேர்ந்து தான் சொல்றோம் நாங்க. வை ஃபார் டேக்கிங் அ டெசிஷன்ஸ் வைல் தே வேர் இன் ஆஃபீஸ்ன்றாங்க. அவங்க அந்த பொறுப்பில் வகிக்கும் வரை அந்த பொறுப்புகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நாட்டுக்கு கேடு விளைவிப்பதாக இருந்தாலும் அதற்கு லீகலா ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. நாங்க ஏதாச்சும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிறோன்றாங்க. நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்ட அவங்கள. அப்போ அவனுக்கு யார் விசுவாசமா இருப்பான்? காங்கிரஸ் கட்சிக்கா? நான் போய் தேர்தல் ஆணையமே நான் வந்து ஒரு 0ன்ற வீட்டில் 200 ரோடு சேர்த்துக்கிறேன், கண்டுக்காம விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் உள்ள தூக்கி போடுவான். அதே பிஜேபி கட்சி போய் கேட்டுச்சுன்னா, ஏன் வெறும் 200 பேர், இன்னொரு 300 பேர் சேர்த்துக்கோங்களேன் எக்ஸ்ட்ராவா? அதானே பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொன்று கேட்குறோம். 2022 உத்தரப்பிரதேச தேர்தல். சமாஜ்வாதி கட்சி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். 18,000 வாக்காளர்கள், எவ்வளோ? 18,000 வாக்காளர்களில் நீ டெலீட் செஞ்சுருக்காங்க. அந்த ரிவிஷன் லிஸ்ட் வருது. பார்க்குறாங்க 18 வாக்காளர்கள் காணும். அவங்களுக்கு ஒரு பேர் எதாச்சு இல்லை, அந்த வாக்காளர் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, இப்போ அந்த வாக்காளர்களெல்லாம் அப்போ பிரச்சனை பண்ணிருக்கவே மாட்டாங்களா? போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க மாட்டாங்களா? தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்க மாட்டாங்களா? அது வாக்க காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சும்மா சொல்லுங்களேன். அவ்வளோதான், வாக்குன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. உண்மை அதுதான். நம்ம வெளிப்படையாக பேசிப்போமே. சரி, நான் ஓட்டு போடல, என்ன ஆக போகுது? இப்போ 100% ஓட்டு எங்கே வரதில்லை. ஆமாம், 100%. இப்போ சென்னையெலாம் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வெறும் 55% 60% வாக்குகள் தான் வருது. அவங்க ஒரு எளிய மக்கள். அவங்களுக்கு அந்த அறிவு நாலேஜ்லாம் இருக்காது கண்டிப்பாக. அதுதானே பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது தினம் வாக்கை செக் பண்ணுறது அவங்க வேலை. ஓட்டு போடுறதுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்கப்பா, நான் போய் ஓட்டு போட்டு வரப்பா நம்பிட்டு இருக்க மக்கள். அவங்க பூத் ஸ்லிப் என்னப்பா எனக்கு கொடுத்தோம், எனக்கு வாக்கு இல்லையே நினச்சிப்பாங்க. இல்லை, பூத் ஸ்லிப் எனக்கு கொடுக்கவே இல்லையாப்பா, ஏன்னா உன் வாக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த 2 நாள் முன்னாடி தான் அவங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகுது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிவிஷன் ரோல் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி வாக்காளர்களோ அந்த ரிவிஷன் ரோல் என் பேர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்களா என்ன? சொல்லுங்க. செக் பண்ணுறது இல்லைல்ல. அதை தேர்தல் ஆணையம் எஜுகேட் பண்ணியிருக்கா ஃபஸ்ட்டு? இல்லை, நீ செக் பண்ணணும். இல்லை, அவங்ககிட்ட பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல. பூத் லெவல் ஆஃபீஸர் எதுக்கு வச்சிருக்கீங்க? வெரிஃபை பண்ணணும் தானே வச்சிருக்கீங்க. போய் வெரிஃபை பண்ணணும் தானே. எலெக்ஷன் கமிஷன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, வாக்கு நமது உரிமைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் கொடுத்து மக்கள் வந்து பெருசாக கண்டுக்கல, அவங்க இயல்பாக கடந்து போகிறாங்க. ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன். பாஜக எவ்வளவோ பொய்கள் சொல்லியிருக்கு. சும்மா கண்தொடைப்பு ட்ராமாக்கள். என் வாக்கு என் உரிமை சொன்னாதான் மக்கள் நம்புவான். உன் வாக்கு என் உரிமை சொன்னா நம்புவானா என்ன? உன் வாக்கு என் உரிமை தான் திருட்டு. இப்போ அந்த 18,000 கம்ப்ளைண்ட் உத்தரப்பிரதேஷ்ல அவங்க அஃபிடவிட் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் கேட்ட 18,000 அஃபிடவிட்டுகளை 2022 கொடுக்குறாங்க. ஈவன் லைக் அகிலேஷ் யாதவ் தேர்தல் முடிந்த பின் இந்த 18,000 வாக்குகள் இருந்திருந்தால் ஒரு 20 தொகுதிக்கு மேலே வந்து நாங்கள் நேரோ மார்ஜினில் தோற்றதில் ஜெயிச்சிருப்போன்றாரு. சரி, அந்த 18,000 அஃபிடவிட் இருக்குல்ல கொடுத்துட்டாங்க. 2025 யாரு? நம்ம கியானேஷ்குமார் ரொம்ப பச்சையாக ஒரு போய் சொல்றாரு, அவங்க அஃபிடவிட்டே கொடுக்கல. அப்போ அதை யார் சொல்லி கொடுத்துருக்கோம்? பாஜக தான் சொல்லி கொடுத்துருக்க போகுது. உடனே அகிலேஷ் யாதவ் அவர்கள் 18 அஃபிடவிட்டோட ஜெராக்ஸ் எடுத்து காமிக்கிறார். அவள் தான் மறுபடியும் அமைதியாக போயிடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்க வந்து இவங்களோட முதலாளிகள் யாரு? இந்த வாக்குத்திருடர்கள். இந்த வாக்குத்திருடர்கள் கம்பெனி வச்சிருக்கிறது யாரு? பாஜக அரசு. எனக்கு யார் சலுகை கொடுக்குறானோ அவனுக்கு தான் நான் விசுவாசமா இருப்பேன். உண்மைதானே? அதான் மனித இயல்பு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பாஜக விசுவாசமா இருந்திருக்கு. இப்போ ராகுல் காந்தியினுடைய இந்த முன்னெடுப்புக்கு பிறகு ஓட் சோரி, வாக்கு திருட்டுன்னு அப்புறம்
இன்னைக்கு நம்மளுடைய வாக்குகள்லாம் திருடப்பட்டிருக்குன்ற உணர்வு வந்து பீகார் மக்களுக்கு இல்ல மற்ற மக்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கா? நீங்க எப்படி அதை உணர்றீங்க? அதாவது பீகார்ல ஓட்டர் அதிகார் யாத்திரான்னு ஒன்று நடத்துனாரு. 17 நாள் யாத்ரா. ராகுல் காந்தி தலைவர் அந்த 17 நாள் போகும்போது மக்கள் அலைகடலுன்னு வெள்ளம் போல வந்தாங்க. நீங்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சமீபத்தில் அமித்ஷா வந்து ஒரு ரேலியில் கலந்துக்கும் போது மக்கள்கிட்ட சும்மா கேட்போம் அப்படின்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு, தெரிய போறது இல்லைன்ட்டு. இப்போ ராகுல் காந்தி பீகாருக்கு வந்தார். எதற்கு வந்தார் தெரியுமா? ஓட்சோரி ரேலின்னு கத்துறாங்க. அவர் முகமே வெடவெடுத்து போயிடுச்சு. அந்த பயத்தை நீங்க அதுல பாப்பீங்க. மக்களுக்கு தெரிஞ்சதாலதான் மக்கள் வராங்க. இப்போ அந்த எஜுகேஷனை, அதாவது வாக்கு திருட்டு ஏற்பட்டு இருக்குன்ற விஷயத்த ராகுல் காந்தி தலைவர் எடுத்து முன்னெடுத்ததால தான் உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, பீகார் மக்களுக்கும் தெரியுது, இந்தியாவுக்கே தெரியுது. ஆனாலுமே இந்த முழு சங்கிகளா மாறி இருக்கவங்க இது ஒன்னோடையும் சேர்த்த பாதிப்பு தான்றத புரிஞ்சுக்காம தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இந்த அனுராக் தாக்கூர் மாதிரி. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த பலவீனம் பேசிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் ஆணையம் உங்க போன் நம்பரை, உங்க ஓட்டர் ஐடியோட சேர்ந்த போன் நம்பரை உங்க அனுமதி இல்லாம நான் மாத்தினா அது குற்றமா இல்லையா? குற்றம் தானே. இப்போ நான் ஒரு டெமோல என் நண்பரோட வாக்காளர்ல இருந்தா அவங்க அண்ணன் நம்பர் இருந்துச்சு. அதை நான் என் நம்பருக்கு ஒரு 2 நிமிஷத்துல மாத்திட்டேன். இப்போ குற்றம் நடந்திருக்கா, நடந்து இல்லையா? நடந்திருக்கு. நடந்திருக்கு. ஆக்ஷன் எடுக்கணும்ல. என் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ல. என் மேல ஆக்ஷன் எடுக்கிறது விடுங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. குற்றம் நான் செஞ்சுட்டேன், என் மேல தண்டனை ஆக்ஷன் எடுக்கிறீங்க, சரி எடுத்துக்கோங்க. சரி, சட்டத்துல ஒரு விதி இருக்கு. குற்றம் செஞ்சனை விட குற்றம் செய்ய தூண்டியவன். என்ன குற்றம் செய்ய தூண்டியது எது? இந்த மோசமான வெப்சைட். இதை உருவாக்கியது யாரு? எலெக்ஷன் கமிஷன். அப்ப அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? சரிதானே? ரொம்ப லாஜிக்கல் கொஸ்டின் தானே. அப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்க வாக்குமே இந்த 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் திருடக்கூடிய நிலைமையில தான் அவங்க வச்சிருந்திருக்காங்க. நம்மளுக்கே தெரியாதுல்ல. கோதாபாயின்ற ஒரு ஐடியா பயன்படுத்தி 12 வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அப்படின்னா, நீக்கல, நீக்கிறதுக்கான டெலிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிருக்காங்க. ரைட். வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து நீக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம்னு சொல்றீங்க. அதனால தான் தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நோ ஒன் கேன் டெலிட் எனி ஒன் த்ரூ ஆன்லைன்றாங்க. தலைவர் அட்டெம்ப்ட் டு டெலிஷன் ஹஸ் பீன் மேடுன்றாரு. நான் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராசஸ், ஒரு குற்றம்ன்ற ஒரு ப்ராசஸ்ல குற்றம் நடந்தால்தான் அது குற்றம் இல்லை. குற்றத்துக்கான ப்ராசஸை ஒருத்த பண்றான்ல, கொலை முயற்சி, கொலை இல்லை. சரிங்களா? அப்போ ஓட்டு திருடுவதற்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அப்ப அந்த ப்ராசஸே இசிஐ வெப்சைட்ல இருக்குன்னா அது குற்றம் தானே. நீங்க ஒரு நம்பர்ல இருந்து லாகின் பண்றீங்கல்ல, அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் தானே இசிஐக்கு? ஆமா, தெரியும் தான். அப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல யார் பண்றாங்க இதை அப்படின்றத. இதை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஆலன் சட்டமன்றத்தில் 5994 வாக்காளர்களை யார் பண்ணியிருந்தாங்கன்றது வெளிச்சத்துக்கு வந்துருக்க வேண்டியதானே. ஏன் வரைக்கும் வெளிச்சத்துக்கு வரல? சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு சிம்பிள் விஷயம் தானே. இதோட கொடுமை ஒன்று இருக்கு. ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணிடுறோம். அதாவது உங்க ஓட்டர் நம்பர்ல இருந்து என் நம்பரை நான் மாத்திக்கிறேன், அது மூலியமா அட்டாச் பண்ணி ஒரு ஃபேக் லாகினை கிரியேட் பண்ணிடுறேன். டெலிஷனுக்கு வருவோம். நீங்க இருக்கீங்க எந்த ஏரியா? நீங்க கோபிச்செட்டிப்பாளையம். சரி, ரைட்டு. கோபிச்செட்டிப்பாளையம் நீங்க இருக்கீங்க. உங்களை நான் டெலிட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. ஓகே, சரிங்களா? அப்படியே வச்சுப்போம். எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வாக்கு இருக்கக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் என்ன பண்றேன், அங்க இருக்கிற உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பரோட ஓட்டர் ஐடியை ஆன்லைன்ல எடுக்கிறேன். பூத் லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுறேன். எடுத்து நானே என்னோட நம்பர் மாத்திக்கிறேன். நான் சொன்ன மெத்தட்ல ஓகே லாகினை கிரியேட் பண்றேன். அந்த லாகின் கிரியேட் பண்றது ஓட்டர் ஐடியை இந்த போன் நம்பர் அட்டாச் பண்ணும்போது என் போனுக்கு ஓடிபி வரணும். அதுதான் வாக்கு அடையாள திருட்டு. சரி, நான் இப்போ என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், 34 வயசு இருக்குமா? 30 தான் இருக்கு. சரி, தெரியாம சொல்லிட்டேன். சரிங்களா? 30 வயசு தான் இருக்குது. அந்த 30 வயசு இருக்கும் போது உங்களை நாங்கள் இறந்துட்டாங்க சொல்ல முடியாது, ஆப்வியஸா. சரியா? இப்போ நான் உங்களை பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாத்துறேன். இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த ஆப்ஷன் இருக்கு, என்ன ஆப்ஷன் 5 கொடுக்கலான்றதுக்குள்ள பெர்மனன்ட்லி ஷிஃப்ட்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பெர்மனன்ட்லி ஷிஃப்ட் ஆக போறீங்க. ஓகே, நான் அப்படி சொல்றேன்னா அதை வெரிஃபை பண்ணணுமா இல்லையா? உங்ககிட்ட ஃபில் பண்றதுக்கே
ரைட். ஃபில் பண்ணுறதுக்கே வெரிஃபை பண்ணும்ல பேசிக்காக. அப்போது அதே மாதிரியே சொல்கிறேன், உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு தான் நான் டெலிஷன் ஃபார்முக்குள்ளே போக முடியும். அப்போது உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரில் உங்கள் ஃபோன் நம்பர் அட்டாச் ஆகிருக்கும்ல, அட்டாச் ஆகிருக்கும். சரி, இப்போ என்ன ஆகணும்? சரி, டெலிஷன் ஃபார்ம் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் உயிரோடு இருக்கீங்கல்ல, பெர்மனெண்ட் ஷிஃப்ட் தானே, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரணுமா வரக்கூடாதா? வரணுமா உங்கள் ஃபோன் நம்பருக்கு? அப்போ தானே அந்த ஃபார்ம் ரிக்வஸ்ட். உங்களுக்கும் ஓடிபி இல்லை, ஃபில் பண்ணுற எனக்கும் ஓடிபி இல்லை, ஈஸியாக மாறிடும். டெலிஷன் ஃபார்மை ஈஸியாக ஃபில் பண்ணிடலான்றேன். ஓகே. அப்போ அதுவும் குற்றம் தானே. எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காத ஒரு வெப்சைட் என்ன மண்ணாங்கட்டி வெப்சைட்? அப்படி எலெக்ஷன் கமிஷன் எப்படி தான் வெரிஃபை பண்ணுவாங்க? இதுதான் ப்ராசஸில் ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் என்னன்னா ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறோம். அதன் பிறகு வெரிஃபிகேஷன் பண்ண போகிறவங்க பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர். யார் பூத் லெவல் ஆஃபீஸர்? அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ரெவன்யூ ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், எல்லாருமே பார்ட்டி அலைன் தானே. ஒரு கட்சி ரீதியாக பதவிகள் இது போஸ்டிங் வாங்கியிருக்கலாம், இல்லை அவங்க கட்சி ரீதியாக அலைன்மெண்ட் இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இந்த வாக்கு திருட்டுலாம் இல்லை. ஏன்னா மாறி மாறி திமுக அதிமுக அவங்கெல்லாம் வந்து செக் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒன் சைடடாக கட்சிகள் இருக்கும்ல, ஆட்சிகள் இருக்கும்ல, குஜராத், யூபி, அங்கே வந்து என்ன ஆகுது? பிஎல்ஓ கரெக்ட் பண்ண முடியாது அவங்களால. பிஎல்ஓ கரெக்டாக இருக்க முடியாதா? தேர்தல் ஆணையமே கரெக்டாக இருக்குது, ஒரு பிஎல்ஓ வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்களா? இப்போ பிஎல்ஓ கைக்குள் போட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற இஆர்ஓ, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாவது அப்ரூவ் பண்ணணும், அவங்களும் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணியிருப்பாங்க தானே. இதுதான் விஷயம். இதில் என்னன்னா முறைகேடுகள் எல்லா மட்டத்திலையும் நடந்திருக்கு. வெறும் ஆன்லைன் மட்டும் இல்லை, ஆஃப்லைனில் வெரிஃபை பண்ணுறவங்களும் சேர்ந்து தான் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியா மாதிரி ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி, 99 கோடி வாக்காளர்கள் ஆஸ் ஆன் ஜனவரி 2025. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கும் கட்சிக்கு, உனக்கு இல்லை, இசிஐக்கு இல்லை, கட்சிக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் மிஷின் ரீடபிள் கொடுக்குறோம், கேட்குறோம். எக்ஸலில் வந்துருச்சுன்னா வெறும் ஒரு நாளை உன்னை கைகளும் மாற்றிடுவோம். நீ தப்பு பண்ணு, ஒரு நாளை மாட்டிப்பேன். இப்போது இந்த பலவீனமான ஒரு வெப்சைட்டை வச்சு வாக்கு திருட்டுக்கு ரொம்ப சுலபமாக எந்தவித சாஃப்ட்வேரும் பயன்படுத்தாமையே திருடலான்ற மெத்தடை வச்சுருக்கும் போது தலைவர் சொல்கிறார்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. சாஃப்ட்வேர்ன்றது என்னது? மேனுவலாக கம்ப்யூட்டரில் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சாஃப்ட்வேரில் கோடு இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஆட்டோமேஷனாக பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் மேனுவலாக நடக்குது இல்லை, அப்போ இதுக்கு சாஃப்ட்வேர் கோடு எழுத முடியாதான்னு? எழுத முடியும் தானே. அதுதான் தலைவர் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அதுதான் ஹைட்ரஜன் பாமா? அதுதான் ஹைட்ரஜன் பாம் இருக்கலாம், அதை நான் சொல்ல முடியாது, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுவார். சரிங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் 99 கோடி வாக்காளர்களையும் தேர்தல் ஆணையம் நீங்களாம் முட்டாளுங்கடா, உன் ஓட்டை நான் திருடுவேன், விற்பேன், என்ன வேணா பண்ணுவேன், நானும் மாட்டிக்க மாட்டேன், நீயும் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்கல, யூ ஜஸ்ட் அ ஓட் அப்படின்றான். உனக்கு உரிமையும் இல்லை, எதுவும் இல்லைன்றான். அதனால தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு போன ஸ்லைடில்? டெமோக்ரஸி வில் நாட் பி டெலிட்டட்ன்றார். அதுக்கு காரணம் காங்கிரஸ் வில் ஆல்வேஸ் பி தேர் டு சேவ் த டெமோக்ரஸின்றதை மக்கள்கிட்ட சொல்றாரு. அதுதான் தலைவர் ராகுல் காந்தி நடத்தியும் காட்டியிருக்காரு. இப்போ நம்ம அவங்க செக்யூரிட்டிக்காக இசிஐ வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன், அந்த செக்யூரிட்டின்றது மக்கள் செக்யூரிட்டிக்காக இல்லை, தலைவர் ராகுல் காந்தி கிட்டே தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி வாங்கிக்கணுன்றதுக்காக அந்த ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷனை ரொம்ப சைலண்டாக எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் இல்லாமல் கொண்டு வந்தாங்கல்ல. அது யாருக்கு வெற்றி? யாருக்கு வெற்றி? ராகுல் காந்தி தான். பார்த்தீங்களா, உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சு, நாங்கள் சொல்லலை. அப்போ இது ரொம்ப வெளிப்படையாக தெரியுதுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் சொல்கிற ஒரு ப்ராசஸில் ஒரு குற்றம் நடந்திருக்கா, நிரூபணமும் ஆயிருக்குல்ல, அப்போ அதுக்கு எதிராக மக்கள் என்ன பண்ண போகிறோம்? காங்கிரஸ் கட்சி நிரூபிச்சிருச்சு, அப்போ மக்களோட உரிமை தானே தெரிவிக்காங்க. இப்போ நீங்கள் தானே வெளில வரணும். காங்கிரஸ் கட்சி எல்லாமே பண்ணிருச்சு, அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கணுமா? மக்களும் தானே முன்ன வரணும். எத்தனை காலத்துக்கு தான் அமைதியாக இருக்க போகிறோம்? பாஜகவுக்கு பயந்துட்டு இருக்குவாங்களா? இப்போ பாஜகவுக்கு பயடும் தேவையில்லை, யாருக்கும் பயடும் தேவை. சுப்ரீம் கோர்ட் இருக்கு,
போங்க, 99 கோடி வாக்காளர்களும் போங்க, சொல்லுங்க. 22 செப்டம்பர் 2025 வரை இந்த வெப்சைட்ல யார் வேணா வாக்க திருட முடியும் தான் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தேர்தல் கமிஷனுக்கு என்ன கொடுக்க போறோம்? கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொடுக்க முடியுமா? நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு நெறியாளர், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் ஒரு வாக்காளர் தானே? இறந்து போன வாக்காளர்களை நேரில் நிறுத்தினப்பே சுப்ரீம் கோர்ட் எதுவும் பண்ணலையே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதுவும் ஒரு பிஜேபியோட கைக்கூலி தான். சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயத்துல அக்விட்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ரேப் விக்டிம்ஸை அக்விட்டல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நிறைய கேஸுகளை எடுக்க மறுத்திருக்காங்க. நிறைய ஆளுநர்களுக்கு சப்போர்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக இல்லையோ அவங்களுக்கு எதிராக தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்த உடைச்சா தானே இன்னொரு இடம் சரி வரும். ஒரு இடத்தை உடைக்கணுமா இல்லையா? இப்போ எத்தனை காலத்து நீ என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லாமே பாஜக கையில் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் நீங்க சொல்ல வர்றது. சுப்ரீம் கோர்ட்டே செத்தவங்களை உயிரோட காமிச்சும் போது ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற போது அவங்க சோமோட்டோ எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சம்பளம் எங்கேருந்து வருது? சம்பளம் எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தைரியமா, அதாவது நான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஜென்சி ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்றத தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் போட்டாங்க. உடனே இவங்க எல்லாரும் வெறிகொண்டு என்ன தலைவர் ராகுல் காந்தி வந்து நேபாள் போல இந்தியா ஆகணும்னு நினைக்கிறாரா, ஸ்ரீலங்கா போல ஆகணும்னு நினைக்கிறாங்களா? இப்போ உனக்கு பயம் இருக்கு, நீ தப்பு பண்ணியிருக்கேன்ற பயம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஆறதுக்கான சூழல் இருக்குன்ற. ஆனால் ராகுல் காந்தி அப்படிப்பட்ட கலவரங்களை தூண்டுறதுக்காக சொல்லலை. ஜென்சின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம். 97 2000க்கு அப்புறமும் பிறந்தவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லுவோம், ஜென்சின்னும். இப்போ என்னையும் உங்களையும் மில்லனியல்னும். சரிங்களா? அது ஒரு சாதாரண ஆங்கில வார்த்தை. அதை நீ ஏதோ ரீசெண்டாக நேபாள் நடந்த கலவரத்துக்கு நேபாள ஆட்சியாளர் ஒழுங்கா இருந்திருந்தா அங்கே ஒழுங்கா இருந்திருக்கு போகுது. இப்போ நீங்க ஒழுங்கா இங்கே ஒழுங்கா இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருமே கூறுறது ஒன்னே ஒண்ணுதான். இது வெட்ட வெளிச்சமா தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டுக்கு உதவி இருக்கு, ரொம்ப பச்சையா உதவி இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? 2024 தேர்தல் ரத்து பண்றதுதான் தீர்வு முறைப்படி. அப்படி 2024 தேர்தலே ரத்து பண்ணு. இவங்க எல்லாரும் கிரிமினல் ஆக்ஷன் எடு. யாரெல்லாம் இது உடந்தையோ மொத்த டேட்டாவை எடுங்க. இப்ப நம்மளுக்கு 99 கோடி வாக்காளர்களோட டேட்டாவை ஈஸியா மேல கொடுத்துருக்கா இல்ல, அவங்கள நம்பி அவங்க கையில இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் சூமோட்டா முன்ன வந்து என்ன பண்ணணும், உன்னோட ஆடிட் ரிவிஷன் பண்ணணும். நீ இத்தனை ஆண்டு காலமா 2015 இந்த ஆன்லைன் சப்மிஷன் ஆரம்பிச்சதுல இருந்து 2025 வரைக்கும் பண்ணதை ஒரு ஆடிட் ரிவிஷன் பண்ணணும். நாங்க இதெல்லாம் உண்மையான மேனுவலா கூட பண்ணு, நாங்க வெயிட் பண்ண ரெடி. ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ண ரெடி. எப்படி? இன்னைக்கு ஆரம்பிங்க ப்ராசஸை. ஒரு வருஷத்துல எல்லா ஓட்டர் ரிவிஷனையும் ப்ராப்பரா மாத்துங்க. இல்ல எத்தனை ஓட்டைகள் எத்தனை குற்றங்கள் கண்டுபிடிங்க. ஏன் இதுக்கு முன் வர மாட்டீங்க? நம்ம நாட்டை நம்ம தானே மாத்தணும் திருத்தி. அதுக்கு ஏன் முன் வர மாட்டோம்? ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். தலைவர் ராகுல் காந்தி சொல்றாருல்ல, மகாதேவாபுரால 1,250 வாக்குகள் இருக்குன்ட்டு. நீ அவர் சொல்ற இதை நிரூபிச்சு காட்டு. என்னன்ட்டு இல்ல இதெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டு. நீ தான் சொல்றல தெருவில் இருக்கவங்களுக்கு ஹவுஸ் ஹீரோல கொடுத்துருக்கன்ட்டு. நீ இப்போ தெருவில் இருக்கவங்களை கூட்டு வந்து நின்று காமி என்கிட்ட. நீ எங்களுக்கு ப்ரூவ் பண்ணு. யார் கேட்கறாங்க? மக்கள் தானே கேட்கிறோம். மக்களுக்கு நீ ஆன்சரபிள் தானே. அவன் அவ்வளோ பெரிய ஆட்டோகிராட்டிக் பாடியா என்ன? தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யாருக்கு பதில் சொல்லணும்? மக்கள் கேட்டால் பதில் சொல்லணும் தானே. நான் காங்கிரஸ் கட்சிக்காரன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நானும் ஒரு வாக்காளர் அப்படின்ற அடிப்படையில் நான் கேள்வி கேட்டால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். இப்போ சொல்லு, நிரூபி. தலைவர் ராகுல் காந்தி மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல, நாங்களும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். இந்த 1,250 வாக்குகள் போலி வாக்குகள்னு. எங்களுக்கு அந்த ஒரு சட்டமன்றத்தில் நிரூபிச்சு காட்டு. அந்த மொத்தம் ஒரு 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, நேரில் போய் ஒருத்தவங்களை வெரிஃபை பண்ணி புகைப்படம் போட்டு காமி, நாங்கள் நம்புகிறோம். அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம். தேர்தல் ஆணையம் புனிதமானது, அது எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.